ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட சார்ட் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அடுத்து என்னெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் கற்றுக்கவும் முடியும். ஓகேங்களா? கற்றுக்கிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். நீங்கள் கற்றுக்கிறதோட சேர்ந்து ஏர்ன் பண்ணிக்கணும் பார்ட் டைம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணவும் முடியும், லேர்ன் பண்ணவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ என்ன ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்டாக்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவராலாக ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலிசிஸ் பண்ணிட்டு வருவோம். அது ஒரு 2000 அந்த ரேஞ்சிலேருந்து பார்ப்போம். சரிங்களா? இந்த ஸ்டாக்கு வந்து லிஸ்ட் ஆன பிறகு அங்கிருந்து ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகி போயிருக்கு. ட்ரெண்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ். இப்போ அந்த ட்ரெண்டு தெரிஞ்சாலே போதும் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்போ ட்ரெண்டு பாருங்க என்ன இருக்குன்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு போயிட்டு இருக்குங்களா, தெரியுதுங்களா? இது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு. ஏன்னா ஹையர் ஹை பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கு. எப்போ ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுற ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இங்கே இருக்கு, கீழே விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஒரு ஜோனில் பாருங்க, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போக முடிஞ்சது. சின்ன புல் பேக்கு, எகெயின் நல்ல பையிங் ப்ரெஷரோட மேலே போயிருக்கு. எகெயின் புல் பேக், எகெயின் ஒரு பையிங் ப்ரெஷர், புல் பேக்கு, பையிங் ப்ரெஷர், புல் பேக்கு, பையிங் ப்ரெஷர், புல் பேக்கு. மேலே போகும்போது பையிங் ப்ரெஷர் பத்தலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ தூரம் பையர்ஸ்னால கொண்டு வர முடிஞ்சது, இங்கே வந்தால் தடுமாற்றம், இங்கே வந்து கீழே வந்ததுங்களா, திருப்பி போகும்போது என்ன நடக்கணும், ஒரு புதுசு ஹை ஃபார்ம் பண்ணணுமே. ஹை ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓகே ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. எகெயின் லோ வந்துருச்சுங்களா, லோ வரும்போது எந்த லோ எடுத்திருக்கு, ஆல்ரெடி எந்த ஒரு சப்போர்ட் எடுத்ததோ அதே சப்போர்ட்டை தான் பார்த்தீங்கன்னா லோவாக வச்சிருக்குது. ஓகேங்களா? பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள்னா 2008. 2008லேருந்து பார்த்தீங்கன்னா 2020 வரைக்குமே ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக 2021 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. 2022ங்கும் போது தான் அது பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம். என்னது, இந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங்காக தான் இருக்குங்கிற விஷயம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தெரியுது. ஏன் இது கீழே போயிருந்தது அப்படின்னா பேரிஷ்க்கு மாறி இருக்கு. ஒன்ஸ் இது மேலே போனனால புல்லிஷ்க்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? புல்லிஷ் ஸ்டாக் எப்படி, பேர் ஸ்டாக் எப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ட்ரெண்ட் தெரிஞ்சா. இப்போ இது கீழே பிரேக் ஆயிருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு, பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. மேலே போனது அப்படியே போயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீடெஸ்ட் வரும். இங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா புல் பேக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புல் பேக் வந்திருக்குங்களா. புல் பேக் வந்துட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ எகெயின் கீழே வந்து புல் பேக் எடுத்திருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிற சான்சஸ் இருக்கு, புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல. ஓகே, இன்டர்னலா அதில் எல்லாம் என்ன நடந்திருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்துக்கலாம்னா ஓகே இந்த ஒரு ஜோன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்தது செல்லாகி, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்தது செல்லாகி, எகெயின் சப்போர்ட்டு இங்கே போயிட்டு கீழே வரும்போது சப்போர்ட்டுக்கு வர முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டாங்க உள்ள. ஓகேங்களா? பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்க, பையர்ஸ் பை பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இறக்க விடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனது போயிட்டு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட். இதுக்குள்ள வந்து இன்டர்னலா ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். தெரியுதுங்களா? ரைசிங் சேனல் பேட்டர்ன் அழகா பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கா, ரைசிங் சேனல் பேட்டர்ன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஓகேங்களா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது, கீழே பிரேக் டவுன் ஆச்சுங்களா. பிரேக் டவுன் ஆனால் எங்கே வரணும், சப்போர்ட் ஏரியா தான். இது பிரேக் பண்ணிட்டு போச்சு, ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. சிம்பிள். ஓகேங்களா? நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்தது, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, அப்படியே சைட்வேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிருக்கு. தெரியுதுங்களா?
நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ட்ரெண்டு கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு சைடு வைஸ்லேயே. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ள என்ன ஆயிருக்கு, இந்த ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. ட்ரெண்டு பிரேக் ஆனோடனே என்ன ஆகுது, நல்லா வால்யூமோட பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கான ரீடெஸ்ட், எகெயின் பார்த்தீங்கன்னா நியூ ஹை, எகெயின் பார்த்தீங்கன்னா நியூ ஹை. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு எகெயின். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆனது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. வரும்போது என்ன நடந்திருக்கு, இதே சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. இப்போ போகும்போது என்ன நடக்கணும், எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். பட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஏன் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போக முடிஞ்சது, புல் பேக் வரும்போது இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்தால் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம் இங்கே. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனதா நெக்ஸ்ட் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 247 அந்த ரேஞ்சில் இருக்குங்களா. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. எகெயின் இங்கே போயிட்டு இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா புதுசாக என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆக வேண்டியதான். ஓகேங்களா? பட் இது வந்து ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இது வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஓகே, இன்டர்னலாக ரீசெண்டாக என்ன நடந்திருக்குங்கிறது பார்த்துருவோம். டே டைம் ஃப்ரேமில் எல்லா லோவும் மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? டே டைம் ஃப்ரேமில் என்ன ஸ்விங் இருக்கோ அந்த ஸ்விங்கோட லோவெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்கை தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு டே டைம் ஃப்ரேம்லையும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? ஃபாலிங் சேனல். இந்த மாதிரி சேனலோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலிங் சேனலில் 80% மேலே தான் பிரேக் ஆகும், 20% கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? அங்கிருந்தா பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கூட இறங்கினது, அங்கிருந்து நல்லா செல் ஆகிட்டு வந்தது, ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே ரேலி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேலி எப்படி ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்குங்கிற விஷயத்த தெளிவாக பாருங்க. ட்ரெண்டு தெரியுதுங்களா? ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து பாருங்க ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்களா, இது என்ன பேட்டர்ன்னு சொல்லுவோம், இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பேட்டர்ன். தெரியுதுங்களா? பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்தால் என்ட்ரு பண்ணலாம், விற்கலாம், வாங்கி விற்கலாம், இங்கே வந்தால் வாங்கலாம், மேலே போனால் விற்கலாம். ஒன்ஸ் என்ன ஆயிருக்கு, இது பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகிட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு எகைன். அப்போ இங்கிருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் நடந்திருக்கு. செல் நடந்து இன்னைக்கு செம்ம வால்யூமோட பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு டெலிகிராம் சேனல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இனி அதுக்கு அடுத்து இதில் என்ன நடக்கிற சான்சஸ் இருக்குன்னா, ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தெரியுதுங்களா, ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்து என்ன நடக்கலாம், ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு புல் பேக் எகைன் பார்த்தீங்கன்னா நியூ ஹை ரெசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே வந்தால் செல் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு இந்த ஒரு ஸ்டாக். ஓகேங்களா? எகெயின் இது வந்து ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதாங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேங்களா? ட்ரெண்ட் இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகி தான் போயிட்டு இருக்கு. நியூ ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? சிம்பிள். இந்த மாதிரி சார்ட்டை வந்து நீங்கள் என்ன நடந்திருக்கு, மொத்தமாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்குள்ள என்ட்ரி ஆகும். அந்த ஸ்டாக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயமே தெரியாமல் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராகவோ இல்லை ஸ்விங் ட்ரேடராகவோ வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்வெஸ்டராக வந்தீங்கன்னா ஸ்டாக் புல்லிஷா பேரிஷா அது எல்லாமே தெரியணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலும் தெரியணும். ஓகேங்களா? டெக்னிக்கல் தெரிஞ்சாதான் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுங்கிற விஷயம் தெரியும். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கனாலும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருமோ அதை வந்து டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க ஒரு 7-8 வருஷத்துலேயே ப்ராஃபிட் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ்க்கும் அவங்க வாங்கின ப்ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஒரு ஸ்டாக். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல வால்யூமோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தது. மிட் கேப்பில் வந்து டாப் கெய்னர் இந்த ஸ்டாக். ஓகேங்களா? தினமும் ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலிசிஸ் பார்ப்போம். என்ன நடந்திருக்கு அந்த ஸ்டாக்கில், இவ்வளோ வருஷமாக என்ன நடந்துட்டுருக்கு, அது எந்த மாதிரி ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் தான்.
எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. பை பை, தேங்க்யூ.